ஹை மை டியர் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் இது நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆஃபீஸ்க்கெலாம் போகிறவங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் 2 நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்திட்டு இது கூட நல்ல நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்திக்கலாம். தட்டிட்டும் சேர்த்திக்கலாம், பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு அரை தக்காளி, ரொம்ப தக்காளி சேர்த்த வேண்டாம் இந்த ரைஸுக்கு. அரை தக்காளி இருந்தால் போதுமானது. வெங்காய தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இது கூட கேரட் பீன்ஸு நான் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கலாம். நம்ம ஜாஸ்தியாகவும் சேர்த்திக்கலாம். இதுக்கு அளவெல்லாம் இல்லை, எப்படி வேணால் சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காலிஃப்ளவர் நான் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் நான். இதில் கேரட் பீன்ஸ் நான் கம்மியாக சேர்த்திட்டு காலிஃப்ளவர் ஜாஸ்தி சேர்த்திருக்கேன். நீங்கள் துருவிட்டும் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் துருவியும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாகவும் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது தண்ணியில் எல்லாம் நம்ம தெளித்து வேக வைக்க வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயிலே வேக வைக்க போகிறோம். அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த ரைஸு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் எண்ணெயிலேயே வதங்குறனால ஒரு தடவை எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம். இந்த 5 நிமிஷத்துக்கு இடையில ஒரு 2-3 தடவை நீங்கள் பார்த்து நம்ம ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ 5 நிமிஷம் கழிச்சுட்டு பார்த்தா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக்காக இருந்தது. நல்லா சாஃப்டாக குக்காக இருந்தது. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை போட்டலாம். ரொம்ப மசாலாலாம் இதுக்கு தேவைப்படாது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இது கூடவே மிளகுத்தூளும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் மிளகுத்தூள் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. குழந்தைங்களுக்கு சேர்னா எல்லாம் காரம் அடிச்சிடும். ரொம்ப நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இதில் சில்லி பவுட்ரு அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திருந்தோம். இப்போ ரைஸும் நம்ம மிக்ஸ் பண்ணினால கொஞ்சம் உப்பு நான் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ரைஸை நம்ம சேர்த்திக்கலாம். சாதாரண சாப்பாடு ரைஸ் டெய்லி செய்வீங்களா, அதுவும் சேர்த்திக்கலாம். பாஸ்மதி ரைஸும் சேர்த்திக்கலாம். சீரக சம்பாவும் சேர்த்திக்கலாம். எது வேணாலும் சேர்த்திக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நல்லா உதிரியாக வடித்து எடுத்திருக்கேன் நான். எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு கொஞ்சமாக கீழே இருந்து அப்படியே எடுத்து அந்த வெஜிடபிள்ஸில் அப்படியே மேலே கொண்டாந்து எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ் இது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேணும்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பெரியவங்களும் இது ஆஃபீஸ்க்கு கொண்டு போகலாம். இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பாய், see you, take care.